வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே தெரிவித்துக் கொள்கின்றேன். 4 மாதங்களை கடந்து 5வது மாதத்தினுடைய முதல் நாளிலே மாலை நேரத்திலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து அவருடைய சமூகத்திலே வைக்கக்கூடிய வாக்குகளை கேட்கும்படியாக தேவன் பாராட்டிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அருமையான ஒரு வார்த்தை சங்கீதம் 115:12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்து வைக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்து வைக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நினைத்து வைக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒருபோதும் நம்மை மறந்து போவதில்லை என்பதுதான் நம்முடைய சரியான. கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை, அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றதான தேவன் இந்த மாதத்திலே குடும்பத்திற்கென்று பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 14 நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், சங்கீதம் ஏசாயா 49:14-15 சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்த்தத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் காலைகளை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் உன்னுடைய அனைத்து சம்பவங்களும் எனக்கு முன்பதாக எப்போதும் அது இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் உரைக்கின்றார். கர்த்தர், ஒருவேளை நாம கர்த்தரை மறந்துடுவோம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஒரு தாய் மறந்தால் கூட நான் உங்களை மறக்க மாட்டேன். உங்கள் பேரிலே நான் எப்பொழுதும் நினைவு வைத்திருக்கின்றவனாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 31வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்கிறதை பார்க்க முடியும். அதனால கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிற அந்த நினைவுகள் மாறாதவை. அதனால்தான் அவர் மறக்கவில்லை என்று சொல்லி அவர் சொல்கின்றார். இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல ஒரு திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி ஒரு எதிர்பார்க்காத ஒரு கேள்வி. எப்பா எதுக்கு குழந்தை பிறக்குமா? நான் டக்குன்னு சொன்னேன், கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவனுடைய அவனுக்கு சாக்காய்ச்சி. அப்படி இந்த வசனம் இன்னைக்கு வாக்குத்த வசனம் அவனுக்கு தெரியாது. ஆமா, இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை நம்ம நம்பினால், விசுவாசித்தால் அப்படியே நடக்கும். அவர் ஆசீர்வதிக்கின்றதான ஒரு தேவன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், ஒரு தனி மனிதனை ஆசீர்வதிக்கின்ற தேவன், ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்கிறதான தேவன் நம்முடைய தேவன். இங்கே ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் இருந்து ஒரு 3 நபர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது நம்ம பார்க்கலாம், ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1 வசனம். தேவன் நோவாவையும்
அவனுடனே வேலையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீசப்படினார், அமர்ந்தது. இந்த வசனத்துல இல்லையா, தேவன் நோவாவை நினைத்தருளினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த நோவாவை தேவன் மறந்து விடவில்லை. நினைத்தருளினார் என்று சொன்னால் மறந்து விடவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். தேவன் நோவாவின் மீது நினைவாக இருந்தபடினாலே ஒரு நாளும் நோவாவை மறந்து விடாதபடிக்கு அவர் நினைக்கிறார். அவனுக்கு நடக்க போற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இந்த வார்த்தைகள் நிமித்தம் நினைக்கிறார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல எப்படி அவர் இந்த நோவாவை மறக்காமல் அவர் நினைவு கூர்ந்தார் என்று சொன்னால், 120 வருஷம் அவன் நீதியை குறித்து பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றான். 120 வருஷமா இந்த காவலியை கேட்ட மக்கள் ஒரு நபர் கூட மனம் திரும்பவில்லை. பல விதமான கேலியான பேச்சுக்கள், கிண்டல்கள், பரியாசங்கள் போன்ற காரியங்கள் இந்த நோவாவுடைய காதுகளிலே விழுகிறது. இவை எல்லாவற்றையும் அவன் பொருட்படுத்தவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த சுவிசேஷனை சொல்லும் போது உனக்கென்று ஒரு பேழையை நீ நினைச்சு உண்டு பண்ணணும்னு சொல்லி அவர் சில ஆலோசனைகளை தந்து அந்த ஆலோசனை பிரகாரம் நோவா அந்த பேழையை செய்கிறார். ஒரு பக்கம் சுவிசேஷம், இன்னொரு பக்கம் தேவன் கொடுத்ததான வேலை. இந்த ரெண்டு வேலையும் நோவா மிக சரியாக செய்து கொண்டு வருகின்றார். ஆண்டவருக்கு தெரியும் இந்த மக்கள் நிச்சயமாக மனம் திரும்ப மாட்டார்கள் என்று கடவுளுக்கு தெரியும். ஏன்னா நீங்க 6வது அதிகாரத்தை நீங்க திருத்திக் கொள்ளுங்கள். 5வது வசனம் 6வது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் இந்த மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் அது பொல்லாததாய் காணப்பட்டது. பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இது அவருடைய இருதயத்துக்கு ரொம்ப விசனமாக இருந்தது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ 120 வருஷமா ஒரு மனிதனுக்கு சேர வேண்டிய அத்தனை உபதேசங்களும் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த வசனத்தை நீங்க வாசி கேட்டீங்க. மனஸ்தாபப்பட்டார். மனுஷனுடைய இருதயத்துடைய நினைவுகள், சிந்தனைகள், அவனுடைய பேச்சுக்கள், அவனுடைய வழிகள், அவனுடைய நடத்தைகள் அத்தனையும் பொல்லாதவைகளாக இருந்தது. ஆண்டவர் இந்த மனுஷர்களை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார், விசனம் அடைந்தார். ஆகினால அவருக்கு தெரியும் ஒரு மனுஷன் கூட இந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க போவதில்லை என்பது. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றார் ஒரு கூட்ட மக்கள். அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த பேழை. ஆகினாலதான் இந்த சூழ்நிலையில இந்த பொல்லாத மனுஷர்களுடைய மத்தியில இதயத்துடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாத கிரியைகளை நிறைந்த ஒரு இதயமாக இருக்கின்ற இந்த மக்கள் மத்தியில நீதிமானாய் தேவனோடு கூட உறவாடி வாழ்ந்து கொண்டிருந்தவனாய் நோவா வாழ்ந்து வந்தார். இப்போதுதான் கர்த்தருடைய கண்கள் நோவாவின் மீது படுகிறது இல்லையா? 8வது வசனம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தர் நினைவு கூறுகிறார். கர்த்தர் நோவாவை மறந்து விடவில்லை. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே நோவா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த நோவாவை கர்த்தர் மறக்கவில்லை. அவர் நினைத்து அருளினார்.
நோவாவே வேலையை கட்டி முடிச்சிட்டியா? முடிஞ்சது. இப்போ உன் பிள்ளைகளை உள்ள சேர்த்துக்கோ, அவன் மனைவிமார்களை உள்ள சேர்த்துக்கோ. பரிசுத்தமான மிருகங்கள்ல பறவைகள்ல ஜோடு ஜோடா நிச்சயம் ஏற்றுக்கோ. ஒவ்வொரு மிருகங்கள், ஒவ்வொரு பிராணிகள், நீர்ல வாழக்கூடிய ஜந்துக்கள் அத்தனையும் ஜோடு ஜோடாக வேலைக்குள் நோவா ஏற்றுகிறார். நடந்தது என்ன? பெரு மழை, பெரு வெள்ளம். நோவாவின் பேழையை சுற்றிலும் மழை நீரால் சூழப்படுகிறது. 40 நாள் மதகுகள் திறந்து விட்டது போல மழை பெய்ய, நீர் உயர, இந்த பேழையும் உயர்ந்து கொண்டே போகிறது. மலைகளுக்கெல்லாம் மேல போய் நிற்கின்றது. கடைசியர் அது தண்ணீர் வச்சு நிற்கின்ற இடம் அரராத் என்று சொல்லப்படுகிறதான அந்த மலையின் மீது ரஷ்யாவில் இருக்கிறது. இந்த அரராத் என்ற மலை ரஷ்யாவில் இருக்கிறது. இந்த அரராத் மலை மேல இந்த நோவாவின் பேழை நின்று. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் நம்மை நினைத்தார். அவர் நினைத்ததுனால இந்த நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீதும் என் மீதும் பட வேண்டும். கர்த்தருடைய கிருபை நம் மீது ஆள வேண்டும். அப்படின்னு சொன்னார். வேதத்தின் பிரகாரம் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், இந்த இருதயத்தினுடைய சாராம்சங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் காணப்பட வேண்டும். உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் நொந்து வரக்கூடாது. ஐயோ, இவங்களை படைச்சதற்கு ஒரு மிருகச்சீவனை படைத்திருந்தால் நலமாயிருக்க என்று சொல்லி எண்ணத்தை தேவனுக்கு நம்ம உருவாக்கிவிடக்கூடாது. மாறாக நீங்களும் நானும் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக, அவருக்கு ஏற்ற சிந்தை உள்ளவர்களாக நாம் வாழும் பொழுது அத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நோவாவை எப்படி தேவன் மறக்காமல் நினைத்து அருளினாரோ அதே போல உங்களையும் என்னையும் தேவன் நினைத்து அருள்வார். இங்க ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தை தேவன் நினைத்து அருளினார். முதல் காரியம் குடும்பத்தை நினைத்து அருளினார். நோவாவின் குடும்பம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனைவிமார்களை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் கணவன்மார்களை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோமா? வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றோமா? ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோமா? நலமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோமா? கடவுளை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோமா? இதெல்லாம் இருக்கிறது சொன்னால் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை நம் மீது படும். ஒருபோதும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஐயா, ஏசாயா 49 நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா 16வது வசனத்துல, இதோ என் உள்ளங்கைகளிலே உங்களை வரைந்திருக்கிறேன். அவர் மறக்க மாட்டார். அவர் உள்ளங்கைகளிலே உங்களையும் என்னையும் வரைந்து வைத்திருக்கிறபடினாலே ஒருபோதும் மறக்க மாட்டார். மறவாத தேவன் உங்கள் சூழ்நிலையை அறிந்து, உங்கள் சிந்தனைகளை அறிந்து, உங்கள் மீது அவருடைய தயவையும் கிருபையும் அளவில்லாமல் புரிவார். இந்த நோவாவின் குடும்பம் அதனாலே காக்கப்பட்டது. இதனுடைய கிருபையினாலே
நோவாவுடைய குடும்பம் காக்கப்பட்டது. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்தினுடைய சூழ்நிலை, அன்றைக்கு நோவா எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார் அதே சூழ்நிலை தான் இன்றைக்கு. வேதம் நோவாவின் நாட்களிலே நடந்தது போல கடைசி காலங்களிலே நடக்கும். அன்றைக்கு என்ன நடந்ததோ அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளின் மத்தியில் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு உங்கள் மீது, என் மீது படணும். குடும்பம் காக்கப்படும். நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது போல எந்த நாட்களிலும் உங்களுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் காக்கப்படும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம வாழ்ந்து கொண்டோம். மிகவும் இயற்கையின் சூழ்நிலைகள் புதிதான காரியங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 புதங்களினாலே இந்த வருஷத்துல மிகப்பெரிய அழிவை நம்ம சந்திப்போம் என்று சொல்லி ஜனவரி 1ஆம் தேதி நீங்க கேட்டிருக்கீங்க. அது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடக்கும். எல்லாம் நான் சொல்றதெல்லாம் இந்த வசனத்தின் பிரகாரம் சொல்லி அது அப்படியே நடக்கும். இன்னும் கொடிய இல்ல நோயெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. கடுமையான மழைப்பொழுது நமக்கு இருக்கிறது. பேரழிவுகள் இருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள் இருக்கிறது. இவைகளுக்கு மத்தியில் நோவாவுக்கு கிடைத்த கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு எனக்கும் கிடைக்க வேண்டும். 2வது காரியமா ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஒரு தனிப்பட்ட நபருக்கு கற்பம் கொண்டு வருகிறதான ஒரு வார்த்தை. ராகேலை நினைத்தருளினார். யாக்கோபுடைய மனைவிகள் உரிமையானவர்கள். இந்த ராகேல் எத்தனை மனைவி? 4 மனைவி. ராகேல், லேயா, அவங்களுடைய வேலைக்காரங்க எல்லாம் சேர்த்து 4 பேர். பாருங்க, வரிசையில் எல்லாரும் குழந்தை பிறக்குது. ஆனா ராகேலுக்கு குழந்தை இல்லை. இந்த இடத்துல இந்த ராகேல் கொஞ்சம் விசனப்படுகின்றார், துக்கம் அடைகின்றாள் இல்லையா? அதனால இந்த ராகேல் யாக்கோபுட்ட போய் பேசுறார். எப்பா, என்னை எல்லாம் கிண்டல் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க இல்லையா? இந்தா என்னுடைய வேலைக்காரி இருக்கிற பிள்ளைகள் என்னுடைய மனைவியா நீங்க ஏற்றுக்கொண்டு சொல்லி ராகேல் அப்படியாவது ஒரு குழந்தை வரட்டும்னு சொல்லி அதன் மூலமாக இந்த யாக்கோபுக்கு குழந்தை பிறக்குது இல்லையா? ஆனாலும் இல்லையா அவளுக்கு ஒரு போராட்டம் உண்டாகி கொண்டிருக்கிறது. யார் மூலமாக? லேயா மூலமாக போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. 7வது வசனத்தை நீங்க வாசிங்கள. தொடர்ந்து இந்த வேலைக்காரி குழந்தை பிறக்குது. ஆனா உரிமையானவர்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கணும். என் சகோதரியோட வேற யாருக்கும் இல்ல, என் சகோதரியோட கூட நான் போராடி கொண்டிருக்கிறேன். எனக்கு அவமானம், எனக்கு நிந்தை தாங்க முடியல. என் உறவு என்னை குறித்து கேவலமாய் பேசிக் கொண்டிருக்கிறது. நான் அவளோடு கூட போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபு கிட்ட போய் முறையிடுகின்றார். இப்போ லேயாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவரே அவனுக்கு வழிபட நிறுத்திட்டார். இவன் அவனுக்கு குழந்தை கொடுத்தார். அது பின்னாடி இல்லையா? 16வது வசனத்தை வாசி. லேயா என்று சொல்லி ஆமா இப்படி பேர் வச்சுக்கிட்டே நினைச்சாங்க வர்றாங்க. இப்போ 16வது வசனத்துல இந்த ஒரு சம்பவம் நடக்குது. வாசிமா. கோதுமை அறுப்பு நாட்களிலே போய் தூதார் கனிகளை கண்டெடுத்து
அவைகளை கொண்டு வந்து லேயாளிடத்தில் கொடுத்தான். ராகேல் லேயாளை நோக்கி அந்த ரூபன் கொண்டு வந்த அந்த தூதாயின் கனியில எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு சொல்லி சொன்ன. அதற்கு அவன் சொல்றா, என் புருஷனை நீ எடுத்துக்கிட்ட, இப்போ அவன் பறிச்சுட்டு வந்த அந்த கனி பாரு, ஒரு அற்பமான ஒரு கனி, ஒரு பழம். அந்த பழத்துக்காக இந்த லேயாள் இல்ல இந்த ராகேல் கிட்ட சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். அற்பமானது ஒரு கனி. இங்கேதான் தன் புருஷன்கிட்ட சொல்லி அவன் வேதனைப்படுகிறதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த லேயாளுடைய இந்த ராகேலுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கின்றார். 22 வசனத்துல அதான் நம்ம வாசிக்கிறோம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஒருவேளை வீட்டில் இருந்த லேயாளும் சரி, லேயாளுடைய வேலைக்காரிகளாக இருந்தாலும் சரி, ராகேலுடைய வேலைக்காரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் வரிசையா குழந்தைகளை பெற்றுட்டே வர்றாங்க. ஆனாலும் தேவன் இந்த ராகேலை மறந்து விடவில்லை. அதுக்கு முன்னாடி பிறக்கிற பெரிய சந்ததியா இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய போறாங்க என்பது தேவனுடைய திட்டம். ரொம்ப அற்புதமான கூட பிறக்க போகுது. அப்போ ராகேல் தேவனால் நினைக்கப்படுகின்றாள். கர்த்தருடைய அந்த கண் இந்த ராகேல் மீது படுகிறத நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாததும் உனக்கு அறியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ராகேல் தேவனிடத்து இப்படி விண்ணப்பம் செய்கின்ற பொழுது அவளுக்கும் அறியாத, அவருடைய மூளைக்கே எட்டாத ஒரு பெரிய காரியத்தை தேவன் என்ன செய்தார் அங்கே செய்கிறத அந்த 24வது வசனத்தை வாசிமா, 23 வாசி, 23 வாசிங்க. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னொரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி யோசேப்பு என்று பெயரிட்டார். இல்ல யோசேப்பு பிறக்கலாமா? ராகேலுக்கு யோசேப்பு பிறக்கலாம். அந்த பிறக்கும்போது அவர் சொல்றார், இந்த யோசேப்பு மாத்திரம் இல்ல, இன்னும் எனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான். அவ்வளவு நம்பிக்கையோடு கூட இங்க இந்த பெயரை வைக்கின்றான் யோசேப்பு. இல்லையா? போன வார செய்தியில நீங்க கேட்பீங்க, யோசேப்பு இல்ல கடவுளுடைய நோக்கம் கடவுளுடைய திட்டம் எதற்காக அப்படின்னு சொன்னா, பிற்காலத்துல தன்னுடைய குடும்பத்தை சீவரட்சணை செய்யும்படியாக அங்க கொண்டு வச்சார். அதுக்குதான் இவ்வளவு லேட் பண்ணார் ராகேல் பிள்ளை கொடுத்தாங்க. இல்லையா? ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில இப்படி ஒரு காரியம் தாமதம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதம் பின்னாடி இருக்கிறது நம்பணும். இல்லையே 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 உட்கார்ந்து தலையில வச்சுக்கிட்டு அவன் சொல்றான் இவன் சொல்றான் அதெல்லாம் நினைக்கவே கூடாது. சில பேருக்கு ஆண்டவர் உடனே கொடுப்பாங்க, சில பேருக்கு கொஞ்சம் தாமதம் கிடைக்கும், சில பேருக்கு வருடங்கள் நீடிக்கும். ஆனால் அந்த பின் விளைவுகள் என்ன என்பதை நம்ம உற்று நோக்கும் போது ஒரு பெரிய திட்டத்தை ஆளுநர் ராகேல் எவ்வளவு குழந்திருப்பாள், எவ்வளவு அவமானத்தை வாங்கியிருப்பாள். ஆனால் அவளுடைய சந்ததி இல்ல. நீங்க சங்கீத புத்தகத்தில் நீங்க வாசிச்சு யோசிப்பு பற்றி சொல்லியிருக்கிறது, அவன் தேசமெங்கும் படர்ந்து தேசமெங்கும் படரக்கூடிய ஒரு செடியாக வளர்வான். அவன் கனிதலும் திராட்சை செடி என்று சொல்லி பெயர் பெறுகின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ராகேல் சுதந்திர
பார்க்கும்படியாக தேவனுடைய கண்கள் ராகேல் மீது செய்து பட்டது. அவர் நினைத்தார் ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டார். சங்கீதம் 34:17 வசனத்தை வாசிக்கும். சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். இதுதான் ராகேலுடைய வாழ்க்கையில நடந்தது. தேவனை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு புலம்பக்கூடாது. 4 பேருக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவன் நீ ஒரு சரியான கடவுளுக்கு உண்மையுள்ள உத்தமம் உள்ள ஒரு நபராக இருப்பாய் என்று சொன்னார். நீ தேவனை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். அந்த கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார். அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் எல்லா நிந்தைகளுக்கும் எல்லா அவமானங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். ராகேல் அதைத்தான் செய்தார். தேவனை நோக்கி அவள் முறையிட்டார், விண்ணப்பம் பண்ணினார். தேவன் நினைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தனிப்பட்ட நபருக்காக இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. தேவனை நோக்கி முறையிடுவார் என்று சொன்னார். எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் தேவன் நீக்கி உனக்கு இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். 3வது காரியமா யாத்ராகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் யாத்ராகமம் 2:25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைக்கவில்லை. இஸ்ரவேல் கூட்டமாகிய ஒரு தேசத்தை கர்த்தர் நினைத்தருளினார். முதலாவது ஒரு குடும்பத்தை நினைத்தருளினார், அது நோவாவின் குடும்பம். 2வது ஒரு தனிநபரை நினைத்தருளினார், அது ராகேல். 3வது ஒரு தேச மக்களை அவர் நினைத்தருளினார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட மக்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள். பல நேரங்களிலே அவர்கள் முறுமுறுத்தார்கள், பல நேரங்களிலே கோபம் ஊட்டினார்கள், எரிச்சல் ஊட்டினார்கள். என்னெல்லாம் வாதைகளை மோசைக்கு கொடுக்கணுமோ, கர்த்தருக்கு கொடுக்கணுமோ, அத்தனை காரியங்களையும் இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்து வந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறந்து விடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஒருபோது என்ன செய்யல, மறந்து விடவில்லை. வேதம் சொல்கிறது, அவங்களுடைய பாவங்களை அவர் நினைக்கவே இல்லை. எந்த அளவுக்கு அந்த மக்களை அவர் நேசித்திருப்பார் என்பதை யோசனை பண்ணி பாருங்கள். இன்னைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் வழியாய் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் அளவுக்கு அதிகமாக நேசித்திருக்கிறார். இப்பவும் அவர் நேசித்துக் கொண்டே இருக்கிறார். காரணம், அவருடைய விளைமதிக்க முடியாத அந்த அன்பு நெருக்கி ஏவினதினாலே சிலுவையிலே வந்து ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக கரைதலை இல்லாதவர்களாக நமக்கும் அவருக்கும் இருந்த அந்த பகையாய் நின்றதன் அந்த நடுச்சுவரை அவர் தகர்த்து எரிந்து ஒப்புரவாக்கி சமாதானத்தை உண்டு பண்ணி அந்த ஆட்சியை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் ஒரு ஜனக்கூட்ட மக்களுக்கு, ஒரு தேசத்திற்கு ஆண்டவர் செய்யும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய மாட்டாரா? அந்த அன்பு நான் இன்னைக்கு வரைக்கும் அவர் மறக்காதபடிக்கு அது என்ன செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்றாரு, அவருடைய இருதயத்துல அவர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை அவர் என்ன செய்யறாராம், அவருடைய இருதயத்துல என்ன செஞ்சிருக்கிறாராம், அவர் வைத்திருக்கிறாராம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மீண்டுமாக 16வது வசனம். ஆமா, அவர் இருதயத்துல அவர் வைத்திருக்கிறது மாற்றம் அல்ல, அவர் உள்ளம் கைகளிலே அவர் என்ன செய்தார்? வரைந்து வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாளும் இந்த மக்களை அவருடைய போக்க, அவருடைய வரத்தை, அவருடைய செய்கைகளை, அவருடைய கிரியைகளை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உள்ளகையை பார்த்து பார்த்து அவர் அறிந்து கொண்டிருக்கிற ஒரு தேவனாக அவர் என்ன செய்தார்? இருக்கின்றார். அது மாற்றமில்லை. அதே வசனத்துல உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, உனக்குரிய அத்தனை காரியத்தை உனக்கு மதிலா இருக்கக்கூடியதான விசுவாசமா இருந்தாலும் சரி, ஜெபமா இருந்தாலும் சரி, வேத வாசிப்பா இருந்தாலும் சரி, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில உபவாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் உனக்கு ஒரு மதில்களை போன்று இருக்கிறது. இந்த மதில்கள் எனக்கு முன்பதாக செய்து இருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் அந்த கண்ணோட்டத்துல தான் ஆண்டவர் பார்த்தார். என்னைக்கும் அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். அவருடைய இருதயத்துள்ள நாம் அமர வேண்டும். தாவீதை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் கண்டார். பவுலை பார்த்து சொல்கின்றார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகின்றார். நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக, இருதயத்தில் இருக்கிறவர்களாக நாம் செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். அவருடைய உள்ளங்கைகளிலே நாம் வரைந்திருக்கப்பட வேண்டும், வரைந்திருக்கப்பட வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கை அவருக்கு முன்பதாக என்ன செய்யணும்? இருக்கும். இருக்கும் சொன்னால் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை நம் மீது படும். அவர் ஒரு நாளும் எவ்வளவு உணவு பண்ணாலும் சரி, ஆண்டவரை கோபப்படுத்தினாலும் சரி, அவருடைய அன்பு மாறாத, அவருடைய இரக்கம் மிகுந்த கிருபை உள்ள இரக்கம். அது நம்மை சூழ்ந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக செய்யும். அவர் நம்மீது மனம் இறங்குவார். அந்த மனம் இரக்கம் அவருடைய கிருபையை கொண்டு வரும். ஒருபோதும் மறக்காதபடிக்கு நம்மை நினைவு குறிக்கொண்டே. அதான் சங்கீதக்காரன் தன் புஸ்தகத்தில் எழுதும்போது, கர்த்தர் நம்மை நினைவு, அவர் ஆசை உங்களை என்னையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொண்டே. இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது அவர் மறக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசுவார். அதுதான் ஒன்று பேசுவார். வேதத்தை முழுமையா உட்கார்ந்து உண்மையா நீங்க படிக்கின்ற பொழுது வேதத்தின் மூலமாக இப்பயும் பேசுவார். எத்தனை நீங்க நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் உங்களோடு கூட அவர் பேசுவார். ஒரு குடும்பத்தை நேசித்த தேவன், ஒரு தனிநபரை நேசித்த தேவன், ஒரு தேசத்தின் மக்களை நேசித்த தேவன் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே உங்களையும் என்னையும் நேசித்தார். அவர் உங்களையும் என்னையும் மறந்து போகவில்லை. அவர் நினைத்தவர் என்ற தேவனாக சமாதானம் பொழுது கர்த்தர் உங்களை மறக்காதபடி வாசிக்குடைய தாய் தன் பாளைகளை மறந்தார், நான் உங்களை மறக்கிறேன். அந்த மறக்காத தாய் உங்களை தேர்த்துகிறது போல உங்களை தேர்ச்சி இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற சம்பவங்களின் நிமித்தம் ஒடுங்கி போகாமல் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக கர்த்தருடைய தயவுள்ள அன்பு, அவருடைய நினைத்த அருள்தல் நம் மீது இந்த மாதம் முழுவதும் இருக்கும்படியாக அவர் நம்ம நினைப்பார். ஆசை அவருடைய இருதயத்துக்குள்ள நம்ம போய் ஒரு இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நம்ம இருப்போம்.
அவருடைய உள்ளங்கைகளில் ஒரு கரத்தை கைக்குள்ள அடைந்திருக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய இந்த வேதத்தை வாசிக்கிறதன இந்த வாழ்க்கை அவருக்கு முன்பதாக பிரகாசத்தை கொள்வோம். அப்படி செய்யும் தேவன் உலகத்தின் மத்தியில் அவருடைய கிருபை, அவருடைய தயவு உங்கள் மீதும் என் மீதும் அளவில்லாத கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பார்.